ஆகா கல்யாணம் சீரியல்ல இங்க ஐஸ்வர்யா வந்து மாடலிங்ல போகணும் அப்படிங்கிறதுக்காக டயட்டா இருக்கணும், மெலிசா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, சில டயட் ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறாங்க எல்லாருக்கும் மத்தியிலயும். ஸோ இத பார்க்குற பாட்டி, இவ என்ன இப்ப புள்ளத்தாச்சியா இருக்கிறம்போது இப்படிலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காளே, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ரொம்ப சத்தான உணவா தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆனா ஐஸ்வர்யா தான் பெரிய திமிரு பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. ஃபைனலா வந்து பாட்டியம்மா இருந்துக்கிட்டு, "ஒழுங்கா அந்த இதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது. பாரு மகா சமைச்சிருக்கால்ல, இத தான் நீ சாப்பிடணும்." அப்படின்னு சொல்லி அத சாப்பிட வச்சர்றாங்க. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மகா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அட்வர்டைஸ்மென்ட் பார்க்குறாங்க. ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரொமோவுல பார்த்த மாதிரியே வந்து ஸோ ஒரு காம்படிஷன் வச்சிருக்கிறாங்க. ஸோ நகை டிசைன் பண்ற காம்படிஷன் தான். ஸோ அதில வின் பண்றவங்களுக்கு முதல் பிரைஸ் வின் பண்றவங்களுக்கு ரூ. 25,000 கிடைக்குமாட்டுக்கு. ஸோ இதுக்கு எப்படியாச்சும் போகணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மறுநாள் காலையில நம்ம சூர்யா கிட்டயே பர்மிஷன் கேட்குறாங்க. நம்ம சூர்யா கிட்ட எப்படியோ பர்மிஷன் வாங்கிடுறாங்க. ஆனா, அந்த இடத்த கேட்கும் பொழுது, நம்ம சூர்யா போற அதே இடத்த தான் மகாவும் சொல்றாங்க. நானும் அந்த வழியா தான் போறேன். அதனால நானே உன்னை இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அழைச்சிக்கிட்டு போறாங்க. ஆனா, மகா கொஞ்சம் தள்ளியே ஒரு இடத்துல இறங்கிக்கிட்டு, அந்த காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு போயிட்டு போட்டியே அட்டெண்ட் பண்றாங்க. அந்த போட்டிக்கு நம்ம சூர்யா சார் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சீஃப் கெஸ்ட்டு. அவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா, எது நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து மகாவும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சூர்யாவும் அங்கே வந்துடுறாப்புல. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம மகா தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணுறாங்க. ஏன்னா ப்ரொமோவிலேயே பார்த்துட்டாங்க இல்லையா? ஸோ நம்ம மகா முக்காடு போட்டுக்கிட்டு போக போகிறாங்க. ஸோ நம்ம சூர்யா கண்டுபிடிக்க போகிறாரு. ரொம்பவுமே சூப்பராக ஃபன்னாக இருக்க போது வெயிட் பண்ணி பாருங்கள்.